கோயம்புத்தூருக்குள்ள எவ்வளோ பிரைம் லொக்கேஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரைம் லொக்கேஷன்ல சொந்த வீடு வாங்குறதெல்லாம் லக்குங்க. ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ பிரைம் லொக்கேஷன்ல கிடைக்கிறது இல்லை. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லயே எல்லாருக்கும் தெரிஞ்ச கிருஷ்ணா காலேஜுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு. இது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு நேரு காலேஜுங்க. அப்படியே ஆப்போசிட்ல போனீங்கன்னா விஎல்பி ஜானகி அம்மாள் காலேஜ். ஸோ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஃபேமஸான காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய மெயினான ஏரியா குனியமுத்தூர் பிகே புதூர் ஊருக்குள்ளேயே லொக்கேட்டாக இருக்குங்க. கிருஷ்ணா காலேஜ்லேருந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு தான். இந்த வீடு பொறுத்த வரைக்கும் சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட்டு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியா. இதில் 2470 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து 3 BHK லக்ஸரி இண்டிபெண்டன்ட் வில்லாவா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கார்னர் பிளாட் அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். எலிவேஷனை வந்து செம்மையாக பிளான் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரியே இவங்களுமே ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு லுக் இருக்குங்க. ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே ஒரு ஓப்பன் பால்கனி ஸ்பேஸு. அதே மாதிரி பெயிண்டிங் ஒர்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ ப்ளூ கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸிங் லைட்டில் இருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான லக்ஸூரியஸ் லுக் கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ வெளியிலேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். வீட்டுக்குள்ளேயும் ரூமோட சைஸஸ்லேருந்து பிளான்லேருந்து இன்டீரியர்ஸ் வரைக்கும் எல்லாமே சூப்பர் பிளானுங்க. வீட்டுக்கு முன்னாடி பாருங்களேன், உங்களுக்கு 30 ஃபீட்டுக்கு மேலே நல்ல வைடான தார் ரோடு இருக்குது. அந்த பக்கமும் ரோடு அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய கார் நிறுத்துகிற அளவுக்கு பெரிய பார்க்கிங் இருக்குதான். இருந்தாலும் இந்த ஸ்பேஸ் கார்னர் பிளாட், அதுவும் இந்த லேஅவுட்டுக்குள்ளே லாஸ்ட் பிளாட் அப்படிங்கிறதுனால இங்கே கூட நம்ம ஒரு கார் வந்து நிறுத்திக்கலாம். இந்த ரேம்ப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார் வர்றதுக்கு நல்ல பெரிய ரேம்ப் ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே கொடுத்து கார் போகிறதுக்கு ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ட்ராகிறதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி நல்ல ஹைட் ஏற்றி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸு. இது வந்து போர்ட்டிகோ ஏரியாங்க. 11.4க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நல்ல லக்ஸுரி வெஹிக்கிள் நிறுத்தணும் அப்படின்னா இனோவா மாதிரி நல்ல ஒரு பெரிய கார் நிறுத்தினாலும் எக்ஸசிவாக நமக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஃப்ளோரிங்கெல்லாம் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. தென் வாட்டர் சம்ப், நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு இண்டிவிஜுவல் போர்வெல் கனெக்ஷனும் இருக்குது. மேலே ஃபோக்கஸிங் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. இங்கேயும் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. என்னதான் உங்களுக்கு 3 பெட்ரூம்ஸ்லேயும் அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்தா கூட அவுட்டர் பாத்ரூம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த லாஸ்ட் ஒரு அவுட்டர் பாத்ரூமும் சிம்பிளாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க. வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நல்ல ஹெவியாக ட்ரெண்டியாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஹால் வந்து ஒரு எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபாயர் ஏரியா. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா 11க்கு 16 சைஸில் ஸ்பேஷியஸான லிவிங் ஹால். ஓவராலாக பார்க்குறப்ப எல் ஷேப்பில் நம்ம லிவிங் ஸ்பேஸ் வச்சுக்கலாம். மேலே ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் சைடு வால் ஃபுல்லாகவே கவர் பண்ணி நமக்கு இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய டிவி வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி மல்டிமீடியா டிவி யூனிட் வித் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ். சைடில் கூட நமக்கு ஷோகேஸ் யூனிட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பக்கமும் விண்டோ. இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கிழக்கு பக்கமாக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, மேற்கு பக்கமாக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வால் மட்டும் நல்லா டார்க் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனுக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அப்படியே இந்த ஆர்ச் வெளியில் வர்றீங்க அப்படின்னா இன்னர் ஸ்டேர் கேஸுங்க. கிச்சன் கம் டைனிங் சேர்ந்து 10க்கு 20 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் நல்ல மினிமலாக இருக்கிற மாதிரி ரொம்ப மாடர்ன் எலிவேட்டடாக சூப்பராக மாடுலர் கிச்சனாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கிரானைட்லேயே கொடுத்துருக்காங்க. கிச்சன் கவுண்டர் டாப் இங்கே சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கிச்சனுக்கான வென்டிலேஷனுக்கு இந்த பக்கம் நமக்கு வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குங்க. பேஸ் கேபினட்ஸ், ஓவர்ஹெட் கேபினட்ஸ்னு வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. கிச்சனில் அப்படியே அட்டாச்சாக பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம். நம்ம எந்த க்ராசரிஸ் வாங்கினாலும் நீங்கள் அங்கே வெளியில் தெரிகிற அளவுக்கு வைக்க வேண்டியதில்லை. இங்கே ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி தனியாக ஒரு ஸ்டோர் ரூமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்லேருந்து இந்த ஒரு வுட்டன் ஆர்ச் கொடுத்து அதில் ரெட்ரோ லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸுங்க. ஸோ நல்ல தாராளமாக தான் இருக்குது. இங்கே வெளிச்சத்துக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாகவே வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் வீட்டோட மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் டைனிங் ஸ்பேஸ்லேருந்து ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்து வெளியில் வந்தால் பெரிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கூட ஒரு டேப் கனெக்ஷன் இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே தான் நல்ல சேஃப்டியான ஏரியா தான். வாஷிங் மிஷின்லாம் கூட நம்ம வச்சுக்கலாம்.
வீட்டை சுற்றியுமே நல்லா செட்பேக்ஸ் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சவுத் ஃபேஸிங்கில் கூட ஒரு கேட் இருக்குங்க. இது வந்து டைனிங் ஏரியாங்க. டைனிங் ஸ்பேஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல மாடர்னாக இருக்கிற மாதிரி வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. 10x11. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு காம்பேக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் கிளாஸ் விட்ரிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இது வார்ட்ரூபு, மேலே க்ளோஸ்டு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. 2 சைடில் விண்டோ இருக்குது. ஸோ வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க் ஆகட்டும் இல்லைனா நமக்கு வந்து வால் டைல்ஸ் ஆகட்டும் நல்லா கலர்ஃபுல்லாக சூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஆல்சோ வாஷ் பேஷன் வரைக்குமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளான் பொறுத்த வரைக்கும் நல்ல செட்பேக் ஸ்பேஸ், அவுட்டர் பாத்ரூமு, போர்ட்டிகோ, ஹாலு, கிச்சன், டைனிங்னு செம்ம மாடர்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஸ்டேர் கேஸ் பொறுத்த வரைக்கும் டைனிங் ஸ்பேஸ்லேருந்து ரொம்ப மாடர்னாக நமக்கு வந்து ஸ்டேர் கேஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வால்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலிஸ்டிக் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரியான செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டபுள் சைட்லேயும் பெயிண்டிங் ஒர்க் பார்த்தோம்னா நம்ம ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா ஜாமெட்ரிக்கல் டிசைன், அதே மாதிரி இந்த வால்ஸ் எல்லாத்துக்குமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லாபி ஏரியாங்க. ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாபிக்கும் சரி, ஹாலுக்கு தனித்தனியாக, கிச்சனுக்கு, ஒவ்வொரு பெட்ரூமுக்கு வேறு வேறு மாதிரியான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ வெர்டிக்கல் விண்டோஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 11x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஒரு மாதிரி ரஸ்ட் ஆரஞ்சு வித் பிளாக்குங்க. அதுவும் மேட் ஃபினிஷிங் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு வார்ட்ரூபு, மேலே வந்து எல் ஷேப்பில் ஃபுல் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே சில்ட்ரன்ஸ் இருக்காங்க இல்லை படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டடி டேபிள், 2 பக்கம் விண்டோஸ் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. ரூமோட சைஸ்க்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு நல்ல பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் ஃப்ளோரிங் டைல்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃப்ளோரிங் டைலை மேட்ச் பண்ணியே கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சுங்க. இது ஃபைனல் அண்ட் தேர்ட் பெட்ரூமுங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து ரொம்ப பெரிய சைஸ். பிகாஸ் 11x20 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் பாருங்களேன், செம்ம கிளாஸி லுக், ஒரு சீ ப்ளூ மாதிரி அவ்வளோ சூப்பராக ஃப்ளோரிங் டைல்ஸ் மேட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பெரிய ஸ்லைடிங் விண்டோஸ் கொடுத்து இந்த இடத்துல ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் பண்ணுறவங்க இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்னு இன்டீரியர்ஸ் பண்ணி அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. இது தவிர எக்ஸசிவாக பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ல இருந்து மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி நல்ல ஒரு கவர்டு பால்கனி ஸ்பேஸும் இருக்குங்க. லிவிங் ஸ்பேஸ்ல இருந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அப்படியே ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் பால்கனி ஸ்பேஸுங்க. இதுக்கு மேலே போகிறதுக்கு இங்கேருந்தே நமக்கு ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ், துணி துவைக்கிறதுக்கு கல், டேபு, வீட்டுக்கு தேவையான ஓவர் ஹெட் டேங்க்ஸ் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 3 சென்ட் லேண்ட் ஏரியா, 2470 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. லொக்கேஷன் கோயம்புத்தூர் கிருஷ்ணா காலேஜுக்கு பக்கத்துலேயே லொக்கேட்டாக இருக்குங்க. 1,20,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. நேரில் வந்து பாருங்கள், வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும், நோட் பண்ணி வச்சு.